சட்டத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒண்ணுதான். உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் இல்லை. இதுவே வேற எவனாவது இந்த நாட்டை ஆட்சி பண்ணான்னு சொன்னா நிச்சயமா உனக்கு ஒரு சட்டமும் எனக்கு ஒரு சட்டமா தான். ஆனா இலங்கைக்குள்ள நீதி எப்பவும் சாவல, அது சுவாதீனமா தான் செயல்படுதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ ஃபேனன், இவங்க 2 பேருக்குமே கடுமையா தண்டனை வழங்கப்பட்டது. மரண தண்டனை. கதை முடிஞ்சு இனிமே அவன் வரப்போறது இல்ல. அவனுக்கு ஆல்ரெடி 70 தாண்டி இருக்கும். அப்ப இனிமே உள்ளே இருந்து செத்து தொலைய வேண்டியதான். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த தகவல் கேள்விப்பட்ட உடனே அடுத்தடுத்து யாரு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா பலியாக போறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இவனும் 2 பேரோட மட்டுமே இந்த கதை முடியக்கூடாது. இவங்க 2 பேருக்கு மட்டுமே தண்டனை கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற இடத்துக்கு நாங்களும் தள்ளப்படக்கூடாது. 2019 ஏப்ரல் 21 கொடூர தீவிரவாத தாக்குதல் இலங்கைக்குள்ள நடந்துச்சு. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே தகவல்கள் இலங்கைக்கு கிடைக்கப்பட்டிருச்சு. அதை தெரிஞ்சு கூட அலட்சியப்படுத்தினது. நடந்து தொலையட்டும், செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அரசியல்வாதிகளுடைய தேவைக்காரு, கோட்டாபய ராஜபக்சவுடைய தேவைக்காரு, ராஜபக்ச குடும்பத்துடைய தேவைக்காரு இவ்வளவு பெரிய அநியாயம் ஒன்று செஞ்சாங்க இந்த நாட்டுக்குள்ள. சுமார் 269 உயிர் அந்நியமா பலியாச்சு. 500க்கும் மேற்பட்டவங்க படுகாய, சின்ன குழந்தைகள் கூட இருக்கிறாங்க. யாருக்கு செஞ்ச அநியாயம்டா இது? இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை நீங்க செஞ்சு ஒரு சமூகத்தை பலி கொடுத்து அரசியல்வாதிகளுடைய தேவைக்காக இனிமே எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி செயல் பண்ணுவான்னு நினைச்சுக்கணும்னு சொன்னா அவன் கனவுலே செய்ய மாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த அரசியல்வாதியும் தனக்கு தொலை வர போறது இல்லை. பரப்ப தனியா தான் தின்னவர். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கதையை இவனோட மட்டுமே விட்டு வச்சிடக்கூடாது. கோட்டாவுக்கு கொலை நடுங்கி இருக்கும். அவனையும் தூக்கி உள்ள போடணும். அவனுக்காக தான் இந்த அத்தனை பிரச்சனை நடந்துச்சு. ரசில் ராஜபக்ஷ அதுக்கு அடுத்து, சுரேஷ் சலே அதுக்கு மேல, இவங்க அத்தனை பேருமே தண்டிக்கப்பட வேண்டும். இவங்க மட்டும் இல்ல, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கதை தெரிஞ்சு கூட, நடக்க போறது தெரிஞ்சு கூட சிங்கப்பூர்ல போய் படுத்து கொண்டிருந்தது. குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் நான் பேஸ்புக்ல பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் செஞ்சான். அவனும் தண்டிக்கப்படணும். விட்டு வைக்க கூடாது, யாரையும் விடக்கூடாது. அதோட இந்த சிறிசேனைக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் செயல்பட்டான். தேசிய புலனாய்வு முகமைக்கு தலைமை தாங்கி வந்தவர் டிஐஜி இளந்த ஜெயவர்தன், அவனும் தண்டிக்கப்படணும். சுரேஷ் சலையுடைய நெருங்கிய கூட்டார். எல்லாமே தெரியும், நடக்க போறது அத்தனையுமே தெரியும். அப்படியே மௌனம் காது. அதுக்கு அடுத்து எஸ்டிஎஃப் டிஐஜி வர்ண ஜெயசுந்தர், டிஐஜி நிஹால் தல்துவர், எஸ்எஸ்பி பிரசன்ன அல்விஸ், இவங்க யாரையும் விட்டு வைக்காதீங்க. இவங்க அத்தனை பேருமே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சம்மந்தப்பட்டவங்க. இவங்க அத்தனை பேருக்குமே என்ன நடக்க போது, எப்ப நடக்கும், எந்த மாதிரி நடக்கும், இது எத்தனை பேர் பலியாகும் அத்தனைமே தெரியும். இவங்க அத்தனை பேருமே அரசியல் லாபத்துக்காக, அரசியல்வாதிகளுடைய தேவைக்காக அடிமைகளா செயல்பட்டோம். அப்ப தண்டிக்கப்பட வேண்டியவங்க, தண்டனைக்கு ஆளாக்கப்பட வேண்டியவங்க. இவனுடைய அந்த பொடும்போக்குத்தனமான செயல் எங்க நாட்டை சுமார் 20 வருஷத்துக்கு பின்னுக்கு தள்ளி போச்சு. இவன் அத்தனை பேரோட மட்டுமே இந்த கதையை நிறுத்திடக்கூடாது. ஆசாத் மௌலானாவையும் தூக்கி அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும், பிள்ளையானுக்கும் தண்டனை கொடுக்கணும். இவன் அத்தனை பேருக்குமே மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். இவன் அத்தனை பேருமே அத்தனைக்குமே சம்மந்தப்பட்டவன். தஹரானோட நெருக்கமா செயல்பட்டு இப்போ உள்ளுக்கிருந்து வரானோட இந்த அத்தனை பேருமே தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். இவன் அத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை, அதுக்கு மேல ஏதாவது தண்டனை இருந்தா கூட அவங்களுக்கு கொடுக்கும். யாரையும் விட்டு வைக்க கூடாது. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது இந்த தகவல் கேள்விப்பட்டோம். தொடர்ச்சியா பெரும் எதிர்பார்ப்போட இதை பார்த்துக்கொண்டே வந்தேன். என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல போய் முடிய போகுது. இதுவே வேற எவனாவது ஒருத்தர் இந்த நாட்டை ஆட்சி பண்ணிருந்தான்னு சொன்னா நிச்சயமா இந்த தண்டனை கிடைச்சிருக்குமான்னு கூட தெரியாது. இந்த கேஸ் அப்படியே அடித்தட்டுக்கு போயிடும். ஆனா இந்த ஆட்சியில அந்த பருப்பு வேவல், யாருடைய பருப்பு வேவல்ன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமா தான் இது பார்க்கப்படுது. இதே போல அடுத்து பாதாள கோஷ்டிகளுடைய கதைகளை கூட அடுக்கடுக்கா சொல்லணும்னு விரும்புறேன். அவனுக்கும் கொடுக்க வேண்டிய தண்டனைகள் அழகான முறையில் கொடுக்கணும். பக்க சார்பு எடுத்து யாரும் யார்ட பக்கத்தும் செயல்படக்கூடாதுன்றதுதான் என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து யாரெல்லாம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டு தண்டனைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி தான் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இன்னும் சந்திப்போம். அல்லாஹ் யாப்பரை நேர்வழிப்படுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.